நண்பர்களே, நம்ம வந்து இப்போ பழைய லைட்டெல்லாம் கழட்டிட்டு புது லைட்டு போட்டாச்சு. அதே மாதிரி மொபைல் ஹோல்டர் ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்துக்குமே லைன் கொடுத்தாச்சு. வேறு எவ்வளோ பிரைட்னஸ் பட்டையை கிளப்போம். நல்ல ஒரு பிரைட்னஸான ஒரு லைட்டு. இந்த ஹேண்டில் பார் எண்ட் லைட் வந்து இந்த சைடில் இருக்கிறது கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இந்த தெரியும் உங்களுக்கு லைட்டு பிரைட்னஸ் இல்லை, அதை நம்ம மாற்றணும். அது அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் நான். பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஹோல்டர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிடுச்சுன்னு. இப்போ இந்த ஹோல்டரை வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சார்ஜரு ஃபோனில் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆன் பட்டன் இருக்கும். இப்போ ஆன் பண்ணதுமே உள்ள ப்ளூ லைட் இருக்குது பார்த்திங்களா, இங்கே ஒரு ஆன் பட்டன். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணால் லைட் எரியாது, ஆன் பண்ணால் ப்ளூ கலர் லைட் எரியும், நைட்லேயும் தெரியறதுக்காக. இதில் மாட்டியாச்சு. பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. சார்ஜ் ஏறு 7%. பெரும்பாலுமே இந்த மாதிரி ஆக்சைடு லைட் எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே சும்மா நிற்கிறப்ப போடாதீங்க அந்த லைட்டை. வண்டி ரன்னிங்கில் இருக்கப்போ மட்டும் போடுங்க, இல்லைன்னா வந்து பேட்ரி ரொம்ப சீக்கிரத்தில் ட்ரெயின் ஆகிடும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி லாங் கேபிள் வச்சுக்காதீங்க, சின்ன கேபிளை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கு. இல்லைன்னா வந்து இந்த கையில் சிக்கிக்கிட்டு இருக்கும் தேவையில்லாமல். ஸோ அவ்வளோதாங்க நம்ம வீடியோவில். எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டோம் பாருங்கள். நல்ல அருமையான ஒரு பைக் ஸ்டாண்டு, பைக்குக்கு வைக்கிற மொபைல் ஹோல்டர். ஆமாம், அதே மாதிரி முன்னாடி சூப்பரான ஒரு புது லைட் போட்டாச்சு. இந்த டூமும் மாற்றணும். இப்போதைக்கு அட்டை வச்சு தான் கொடுத்துருக்குறேன் நான். இது ஆடிட்டுருக்கு. டூமை நான் ரெடி பண்ணுறப்ப அதுவும் சொல்கிறேன் நான். இது வந்து ஒரு மோல்டிங் வைக்கணும். உள்ளே இருக்க பிளாஸ்டிக் ஒன்று உடஞ்சிட்ருக்கு, அதுக்கான மோல்டிங் வைக்கணும். அது நான் எப்படின்ற அந்த தகவலை வந்து அடுத்த தடவை சொல்கிறேன். அது நம்ம புதுப்பேட்டைக்கு தான் போய் அதை வேலை பார்க்கணும். இப்போதைக்கு அவ்வளோதான் இன்றைக்கி போட வேண்டிய வீடியோவுக்கு. லைவில் நிறையா டீட்டெயில் போட்டிருக்கேன், அதுலேயும் போய் பாருங்கள். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். பார்த்து நல்லா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, மற்ற நண்பர்களுக்கு தெரியட்டும். தேங்க்யூ, பாய்.